இப்போ நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்க எலும்புல ஏதோ ஒரு முறிவு இருந்தா, அது அந்த எக்ஸ்ரேல ஒரு சின்ன கோடு மாதிரி ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. டாக்டர் அத அப்படியே சுட்டிக்காட்டி, இதோ பாருங்க, பிரச்சனை இங்க தான் இருக்குன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிருவாரு. கரெக்ட். எந்த குழப்பமுமே அங்க இருக்காது. ஆனா, நீங்க உங்களோட நிதி நிலைமையோ, இல்ல நீங்க சேர்த்து வச்சிருக்க செல்வத்தையோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடிஞ்சா, அது அவ்வளோ தெளிவா இருக்குமா? வாய்ப்பே இல்ல. பல பேருக்கு அவங்களோட அந்த நிதி நிழல் எக்ஸ்ரே எப்பவுமே ரொம்ப ஒரு தெளிவற்ற படமா தான் இருக்கு. உண்மைதான். மாசம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்க கூட ஏன் திடீர்னு கழுத்தளவு கடன்லயோ இல்ல ஒரு பெரிய நிதி நெருக்கடியில மாட்டிக்கிறாங்கன்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, வருமானம் அதிகமா தான் இருக்கும். ஆனா பணம் எங்க போகுது, எங்க பிரச்சனை இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதே சமயம் சாதாரணமா ஒரு நடுத்தர வருமானம் வாங்குற சில பேர் மட்டும் தலைமுறை தலைமுறையா நீடிக்கிற ஒரு செல்வத்தை எப்படி எந்த ஆரவாரமும் இல்லாம அமைதியா உருவாக்குறாங்க. அது ஒரு ஓட்ட பாத்திரத்துல தண்ணிய நிரப்புறதுக்கும், ஒரு சரியான பாத்திரத்துல சேமிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். கரெக்ட். அதற்கான விடைய தான் இன்னைக்கு நம்ம தேட போறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு 33% ரூல் அப்படிங்கிற ஒலிப்புத்தகத்தோட சில மிக முக்கியமான குறிப்புகளை நம்ம எடுத்திருக்கோம். ம். அதாவது செல்வம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாயமோ இல்ல அதிர்ஷ்டமோ கிடையாது. அது முற்றிலும் ஒரு உளவியல் மற்றும் கட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயம். சரியா சொன்னீங்க. அத புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய இன்றைய நோக்கம். சரி, இப்போ இந்த 33% விதி அப்படிங்கிற கருத்தாக்கம் அடிப்படையில ஒரு மனிதனோட வருமானத்தை எப்படி அணுகச் சொல்லுது? இந்த விதியோட அடிப்படை தத்துவமே ரொம்ப நுட்பமானது. இது உங்கள ஒரு கஞ்சன போல வாழ சொல்லல. ரூபா கூட செலவழிக்காம எல்லாத்தையும் சேமிக்கணும்னு இது சொல்லவே இல்ல. ஓ! அப்போ இது எத பத்தி பேசுது? இது புத்திசாலித்தனமான ஒரு கட்டமைப்ப உருவாக்குறத பத்தி பேசுது. உங்க ஒட்டுமொத்த வருமானத்த வாழ்தல், வளர்த்தல், பாதுகாத்தல் 3 சம பங்குகளா பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. அதாவது 33% அன்றாட வாழ்க்கைக்கும், 33% முதலீடு செஞ்சு செல்வத்தை வளர்க்கறதுக்கு ஒதுக்கணுமா? ஆமா, மீதமுள்ள 33% எதிர்கால பாதுகாப்பிற்கும் ஒதுக்க சொல்றாங்க. பணத்தை வெறுமனே செலவழிக்கிற ஒரு பொருளா பார்க்காம, பல தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கிற ஒரு சொத்தா மாத்திர சிஸ்டம் இது. தியரியா பார்க்கும்போது இது ரொம்ப சரியா தான் இருக்கு. ஆனா செல்வத்தை உருவாக்குறதுக்கான முதல் படியா ஒரு உளவியல் தடைய நாம உடைக்க வேண்டியிருக்குல்ல. கண்டிப்பா. நாம பணத்தை எவ்ளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத விட, சம்பாதிச்ச பணத்தை என்ன செய்றோம் அப்படிங்கறதுல தான் அந்த சூட்சுமமே இருக்கு. அது ஒரு உளவியல் தடைன்னு சொல்றத விட மனித இயல்புனே சொல்லலாம். ஏன்னா பார்க்கின்சன் விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நமக்கு எவ்ளோ வருமானம் வருதோ, அந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவுகளும் தானாகவே விரிவடையும் அப்படிங்கிறது தான் அந்த விதி. அதனால நீங்க செல்வத்தை உருவாக்க நினைச்சா, நீங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் செலவழிக்கிறத முதல்ல நிறுத்தணும். கரெக்ட். வருமானம் கூடும்போது அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கை முறையையும் செலவுகளையும் ஏத்திக்கிட்டே போனா, அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு சொல்வாங்களே, அப்படி செஞ்சா என்ன ஆகும்? எண்கள் வேணும்னா பெருசாகலாம். ஆனா நீங்க சந்திக்கிற நிதி நெருக்கடி அப்படியே தான் இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. இந்த இடத்துல தான் ஒரு சாமானிய நேயரோட பார்வையில இருந்து நான் கேக்குறேன். வருமானம் வந்த உடனே 3ஆ பிரிக்கணும்னு சொல்றது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ம். பட்டியலே இருக்கும்போது எப்படி 33% முதலீடுக்குன்னு ஒதுக்க முடியும்? பலரும் என் வருமானம் ரொம்ப குறைவு, அன்றாட செலவுகளுக்கே பணம் பத்தலன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 33% அப்படிங்கிறது நீங்க சென்றடைய வேண்டிய ஒரு இலக்கு தான். அதாவது எடுத்த உடனேயே 33% பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆமா. ஒருவேளை இன்னைக்கு உங்களால 33% ஒதுக்க முடியலன்னா 10%லயோ இல்ல 5%லயோ தொடங்குங்க. இங்க தொகையோட அளவு முக்கியம் இல்ல. அந்த பணத்தை உடனடியா பிரிக்கிற பழக்கமும் அதுக்கான கட்டமைப்பும் தான் முக்கியம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. உணர்ச்சிகள் குறுக்கிடுறதுக்கு முன்னாடியே கட்டமைப்பு செயல்பட தொடங்கிடணும். சம்பளம் வந்த அடுத்த சில நிமிஷங்கள்லயே அதை வெவ்வேறு கணக்குகளுக்கு மாத்துறத ஆட்டோமேஷன் முறையில செஞ்சிடணும். ஓ! அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல நாம முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போறதுக்கு முன்னாடி அதை சேவ் பண்ணுவோம் இல்லையா? அதேதான். நம்முடைய ஆசைகளும் உணர்ச்சிகளும் குறுக்கிட்டு இந்த வாரம் அந்த புது மொபைலை வாங்கிடலான்னு பணத்தை செலவழிக்க தூண்டுறதுக்கு முன்னாடியே சிஸ்டமே தானா பணத்தை சேவ் பண்ணிடுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தத்துவத்தை விளக்க ஒரு விவசாயியோட உதாரணத்தை எடுத்துப்போம். ஒரு விவசாயி தன்னோட அறுவடை முழுவதையும் அன்னைக்கே சாப்பிட்டுட்டா அடுத்த பருவத்துல அவர் கண்டிப்பா பசியால வாடுவார் இல்லையா? கண்டிப்பா. அடுத்த போகத்துக்காக சில மூட்டை விதைகளை தொடாமலேயே சேமிச்சு வைக்கிறவரால தான் தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியும்.
இன்னொரு ஆழமான உதாரணமும் இதுல சொல்றாங்க. வருமானத்தை ஒரு நதியோட ஒப்பிட்டு பாருங்க. கரைகளே இல்லாத ஒரு நதி எந்த திசையிலாவது ஓடி சகதியா மாறி வீணாயிடும். ஆனா சரியா கரைகள் கட்டப்பட்டு கட்டமைக்கப்பட்ட நதி விவசாயத்துக்கும் பயன்படும் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்யும். பணமும் அப்படிதான் இல்லையா? 100% ஆமா. கைக்கு வந்த அந்த நொடியிலேயே அதுக்கான கரைகளை நீங்க பிரிச்சு வச்சிருக்கணும். சரி, இப்போ கரைகளை கட்டி பணத்தை பிரிச்சுட்டோம். ஆனா அந்த பிரிக்கப்பட்ட பணத்துக்கு ஒரு எல்லை தேவைப்படுதே. ஆமா. அன்றாட செலவுகளுக்கான பணத்தையும் முதலீட்டுக்கான பணத்தையும் ஒரே பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் பலரும் செய்யற மிகப்பெரிய தவறு. ஒரு கணக்குல 5 லட்சம் ரூபாய் இருக்கிறத பார்த்தா நம்ம மூளை, ஓ, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நம்பிடும். உண்மைதான். இன்றைய தேவைகளுக்கு எப்பவுமே ஒருவித அவசரம் இருக்கும். ஆனா நாளைக்கான முதலீட்டுக்கு அந்த அவசரம் இருக்காது. ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையோட நடுவுல ஒரு மரக்கன்றை நட்டு வச்சா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த மரக்கன்று நிச்சயமா வளராது. கடந்து போற வாகனங்களோட காத்து, புகை, சில நேரங்கள்ல அந்த வாகனங்களே உரசி அந்த மரக்கன்றை முழுமையா நாசமாக்கிடும். அதே போலதான் முதலீட்டு பணத்தை அன்றாட செலவு கணக்குல வைக்கிறதும். அந்த ஒரே கணக்குல இருந்து தான் நீங்க மளிகை சாமான் வாங்குவீங்க, கரண்ட் பில் கட்டுவீங்க, வார இறுதியில ஹோட்டலுக்கு போவீங்க. ஆமா. இந்த தினசரி செலவுகள் உங்களோட முதலீட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா உரசி அரிச்சு அழிச்சிடும். அதனாலதான் செல்வத்தை உருவாக்குற பணத்துக்குன்னு முற்றிலுமா ஒரு தனி கணக்கு தேவை. அன்றாட செலவுகளுக்கான கணக்கோட வேலை இன்றைய வாழ்க்கைய நகர்த்துறது. அப்போ முதலீட்டு கணக்கோட வேலை நாளைய சுதந்திரத்தை உருவாக்குறது. சரியா? எக்ஸாக்ட்லி. இத்தனைக்கும் பிறகு உங்கள் சக்திக்கு குறைவாக வாழுங்கள், அதாவது லிவிங் பிலோ யோர் பவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த அலசல் முன்வைக்குது. சாதாரணமா எல்லாரும் லிவிங் பிலோ யோர் மீன்ஸ்னு தானே சொல்வாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய மனநிலை வித்தியாசம் இருக்கிறத என்னால உணர முடியுது. ஆமா, லிவிங் பிலோ யோர் மீன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ என்னால முடியாது, நான் கஷ்டப்பட்டு என் ஆசைகளை அடக்கிக்கிட்டு வாழறேங்கிற ஒரு நெகட்டிவான உணர்வை தருது இல்லையா? நீங்க அந்த வித்தியாசத்தை ரொம்ப துல்லியமா பிடிச்சிட்டீங்க. லிவிங் பிலோ யோர் பவர் அப்படிங்கிறது ஒரு வகையான சுதந்திரம். எப்படி சொல்றீங்க? இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம். ஒரு BMW காரை வாங்குற திறன் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா நீங்க தெரிஞ்சே திட்டமிட்டே அந்த சக்தியை முழுமையா பயன்படுத்தாம ஒரு ஹாண்டா காரை வாங்குறீங்கன்னா அது வறுமை கிடையாது. ஓ, அது நீங்களா தேர்ந்தெடுத்த ஒரு கட்டுப்பாடு. அந்த மீதமுள்ள பணம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாலிட்டி, அதாவது தேர்வுகளுக்கான சுதந்திரத்தை கொடுக்குது. கரெக்ட். இது ஒரு தடகள வீரர் ஓடுறத போல இருக்கு. ஒரு மாரத்தான் வீரர் ஆரம்பத்திலே தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி அதிவேகமா ஓட மாட்டார். அவருக்கு வேகமா ஓட சக்தி இருக்கும், ஆனா அது தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு மிதமான வேகத்துல தான் ஓடுவார். தசைச்சோர்வு ஏற்படாம பாத்துப்பாரு. ஆமா. எப்ப இலக்க நெருங்குறாரோ இல்ல எப்ப ஒரு இறுதி உந்துதல் தேவையோ அந்த முக்கியமான நேரத்துக்காக தன்னோட முழு சக்தியும் சேமிச்சு வைப்பார். அந்த சேமிக்கப்படுற சக்தி தான் நிதிய பொறுத்தவரை உங்களுக்கான முதலீட்டு மூலதனமா மாறுது. இப்படி உங்க சக்திக்கு குறைவா வாழ்றதுனால கிடைக்கிற மிகப்பெரிய லாபம் மன அமைதி தான். ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவோ இல்ல திடீர்னு வேலை போயிடுச்சோ அவங்க பதற்றம் அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே தங்களோட அதிகபட்ச எல்லைக்கு ரொம்ப கீழே தான் வாழ்றாங்க. அந்த இடைவெளி அவங்களுக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணா செயல்படுது. சரி, இப்ப முதலீட்டுக்கான பணத்தை தனியா எடுத்து வச்சாச்சு. இப்ப அதை எப்படி முதலீடு செய்யறதுங்கிற கேள்வி வருது. வருமானத்தோட இரண்டாவது 33% முதலீடு செய்யும்போது உணர்ச்சிகளை முற்றிலுமா நீக்கிடணும்னு சொல்றாங்க. அதாவது மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ எந்தவித தயக்கமும் இல்லாம தொடர்ச்சியா முதலீடு செய்யணும். இத உணர்ச்சியற்ற தொடர்ச்சியான முதலீடுன்னு குறிப்பிடுறாங்க. இது உண்மையாவே சாத்தியமா? நீங்க கேக்குறது புரியுது. செய்திகள்ல பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி, பல லட்சம் கோடிகள் மாயம்னு பதற்றமான தலைப்புகளை பார்க்கும்போது ஒருத்தரால எப்படி அமைதியா தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும்? அதுதான் மனித உளவியலோட மிகப்பெரிய முரண்பாடு. பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும்போதே எல்லாரும் லாபம் பார்க்கறாங்களே, நாம விட்டுடுவோமோ அப்படிங்கிற ஃபோமோ உணர்வுல பேராசையோட முதலீடு செய்வாங்க. கொஞ்சம் சரிஞ்சா பயந்து போய் நஷ்டத்துல பணத்தை எடுத்துருவாங்க. அதாவது விலை அதிகமா இருக்கும்போது வாங்குறதும் விலை குறையும் போது விக்கிறதும் நடக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களுக்கு தள்ளுபடி கொடுத்தா நாம சந்தோஷமா வாங்குவோம். ஆனா பங்குச்சந்தையில விலை சரிஞ்சா நாம ஓடி ஒளியிறோம். அந்த பயம் இயற்கையானது தானே. ஏன் பணம் காணாம போகுது அப்படிங்கறத பார்க்கும்போது பதற்றம் வரதானே செய்யும். அதற்காகத்தான் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாங்க. ஒரு விமானி இருண்ட மேகமூட்டமான வானத்துல விமானத்தை ஓட்டும்போது தனக்கு வெளியே எதுவும் தெரியலங்கிற பயத்திலையோ இல்ல தன்னோட உள்ளுணர்வையோ நம்பி விமானத்தை ஓட்ட மாட்டார். சில நேரங்கள்ல
விமானியோட உள்காதுகள் அவருக்கு பொய்யான சிக்னல்களை அனுப்பி விமானம் தலைகீழா பறக்கிறது போன்ற ஒரு பிரமையை கொடுக்கும்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். அந்த நேரத்துல அவர் தன் உணர்ச்சிகளை நம்பினா விபத்து நிச்சயம். அவர் தன் முன்னாடி இருக்கிற மீட்டர்களை மட்டுமே நம்பணும். அந்த மீட்டர்கள் காட்டுற வழியில தான் அவர் பயணிப்பார். பொருளாதார சூழல் மோசமா தோன்றும் போதும் அப்படித்தான். நம்ம வகுத்துக்கிட்ட அந்த 33% சிஸ்டத்தை மட்டுமே நம்பணும். வீழ்ச்சி நேரங்கள் அப்படிங்கிறது பீதியடைவதற்கான நேரம் கிடையாது. கரெக்ட். அது குறைந்த விலையில சிறப்பான சொத்துக்களை வாங்குவதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட வாய்ப்பு. சரி, வருமானத்தை பிரிச்சுட்டோம், முதலீடும் செஞ்சு சொத்துக்களை வளர்த்துட்டோம். இந்த 2 படிகளோட நம்ம நின்னுடலாமா? எதிர்பாராத ஒரு புயல் வீசினா, ஒரு பொருளாதார மந்தநிலை வந்தா, நாம வளர்த்தது தாங்குமா? அதுக்காக தான் இந்த 3வது 33% தேவைப்படுது. இது அவங்க பாதுகாப்பு அரண்னு சொல்றாங்க. ஆமா, முதலீடு செய்யறது தாக்குதல்னா இந்த பகுதி தற்காப்பு. இந்த கடைசி 33% அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்க நிதி கட்டமைப்பை பாதுகாப்பதற்கானது. இதுல குறைஞ்சது 6 மாதங்களுக்கான அவசர கால நிதி, தேவையான மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடுகள், அப்புறம் முதலீடுகளை பல்வகைப்படுத்துதல் இதெல்லாம் அடங்கும். ஒரு நெருக்கடி வரும்போது உங்களோட நீண்ட கால முதலீட்ட நீங்க நஷ்டத்துல விற்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடாது. அப்படி வந்தா உங்க கட்டமைப்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இன்ன பாதுகாப்பை பத்தி பேசும்போது ஒரு புதுமையான கோணம் வருது. இந்த அரணுக்குள் வியூக ரீதியான சமூக முதலீடு அல்லது திட்டமிட்ட உதவின்னு ஒரு பகுதியை சேர்க்கறாங்க. பொதுவா நம்ம அறக்கட்டளைகளுக்கு உதவுறதையோ பிறருக்கு தானம் செய்யறதையோ ஒரு ஆன்மீக விஷயமாவோ இல்ல யாராவது கேட்டா உணர்ச்சி வசப்பட்டு செய்யற ஒரு விஷயமா தானே பாப்போம். ஆமா. ஆனா அத நமது பாதுகாப்போட ஒரு பகுதியா முன்கூட்டியே திட்டமிடுறது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு புதிய சிந்தனையா இருக்கு. இது எப்படி ஒரு மனிதனை நிதி ரீதியா பாதுகாக்கும்? படுத்துது. ஒரு சந்தை வீழ்ச்சி அடையும் போது உங்க பணத்தோட மதிப்பு குறையலாம். ஆனா உங்க மீதான நற்பெயர் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது. நல்லுறவுகளும் நற்பெயரும் ஒரு வகையான செல்வமே. ஒரு மனிதனுக்கு அணுகல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த சொத்துன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அணுகல் அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா விளக்க முடியுமா? அது எப்படி மூலதனமா மாறும்? ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சமூகத்துல பல ஆண்டுகளா தொடர்ந்து பல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வர்றீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்க முதலீடு தேவைப்படுது, இல்ல ஒரு சிக்கலான சட்ட பிரச்சனை வருது. அந்த நேரத்துல அந்த சமூகத்துல உள்ள கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். உங்களுக்கு தேவையான முதலீட்டாளர்களோ இல்ல சரியான நபர்களோ உங்களுக்கு எளிதா அறிமுகம் ஆவாங்க. ஓ, மற்றவங்களுக்கு மூடியிருக்கிற கதவுகள் உங்களுக்கு மட்டும் திறக்கும். அந்த திறவுகோல் தான் உங்களோட நற்பெயர். ஆக பிறருக்கு உதவுறதும் உங்களோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு அரணோட ஒரு பகுதி தான். இப்ப புரியுது. நாம வளர்த்த செல்வத்தை பாதுகாக்க இன்னொரு அரணும் தேவை. ஆனா செல்வத்தை பன்மடங்கா பெருக்கிறது எப்படி? ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் உழைச்சுக்கிட்டே இருக்க முடியாதே. அங்கதான் திறமையை உரிமையாக மாற்றுதல் அப்படிங்கிற கருத்து வருது. உழைப்பை மட்டுமே நம்பி இருக்காம நாம தூங்கும் போதும் நமக்காக உழைக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது. உழைப்பால வர்ற வருமானம் எப்பவுமே நேர்கோட்டு முறையில தான் இருக்கும். நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சா 1 மணி நேரத்துக்கான பணம் கிடைக்கும். உங்க நேரத்தை விற்று பணமா மாத்துறீங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே இருக்கு. அதனால தான் உங்க திறமையை உரிமையா மாத்தணும். இத ஒரு டிசைனரோட உதாரணத்தோட ஒப்பிட்டா ரொம்ப எளிதா புரியும். ஒரு டிசைனர் வாடிக்கையாளர்கள் கேக்குறத மட்டும் டிசைன் செஞ்சு கொடுத்து பணம் வாங்கினா அது வெறும் உழைப்பு. ஆமா, அவர் உடம்பு சரியில்லாம ஒரு வாரம் லீவ் எடுத்தா அந்த வாரம் அவருக்கு வருமானம் இல்ல. ஆனா தன்னோட டிசைனிங் அறிவை வச்சு அவர் ஒரு ஆன்லைன் கோர்ஸாகவோ இல்ல ஒரு டிசைன் டெம்ப்ளேட்டாகவோ உருவாக்கி இணையத்துல விற்றால் அவர் எந்த வேலையும் செய்யாத நேரத்திலயும் அது உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில விற்பனையாகி அவருக்கு தொடர் வருமானத்தை தரும். தன்னோட நேரத்தை அவர் பணத்துல இருந்து பிரிச்சுட்டார். அது மட்டும் இல்ல, இப்படி திறமைய உரிமையா மாத்தும்போது உங்களோட அடித்தளம் மிக வலுவா இருக்கணும். அந்த பாதுகாப்பான அடித்தளம் இல்லாம எந்த ஒரு புதிய முதலீட்டையோ தொழில் விரிவாக்கத்தையும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு சற்றும் பொருந்தாத ஆனா ரொம்ப அவசியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உங்களது செல்வத்தை அமைதியாக வைத்திருங்கள் அப்படிங்கிறது தான் அது. இன்றைய சமூக வலைத்தள காலத்துல எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு ஷோ ஆஃப் மனநிலை தானே இருக்கு. ஆமா, ஒரு புது கார் வாங்கினாலோ ஒரு விலை உயர்ந்த வாட்ச் கட்டினாலோ அதை உடனே இன்ஸ்டாகிராம்ல பதிவிட துடிக்கிறோம். ஆனா அமைதியான செல்வமும் உயர்ந்த தரமும் வேணும்னு சொல்லுது இந்த தத்துவம். வெளிக்காட்டிக் கொள்ளாத செல்வம் எப்படி நம்மை காப்பாற்றும்? நீங்க உங்களோட செல்வத்தை பொதுவெளியில காட்சிப்படுத்தும் போது நீங்க ஒரு இலக்கா மாறுறீங்க.
அது திடர்களுக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளுக்கும் தான். அவன் பெரிய பணக்காரன், அவன் எப்படி சாதாரண கார்ல போகலாம் அப்படிங்கிற சமுதாயத்தோட பார்வைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து அந்த பணக்கார இமேஜ் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் வந்துடும். நீங்க அடுத்தவங்களுக்காக பொருள்களை வாங்க தொடங்குவீங்க. இது உங்களோட முதலீட்டு பணத்தை உறிஞ்சிடும். ஆனா அமைதியான செல்வம் அப்படிங்கிறது அப்படி இல்ல. அவங்க உயர்ந்த தரத்திலான வாழ்க்கைய வாழ்வாங்க, தங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க, ஆனா அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க கவனம் எல்லாம் செல்வத்தை பெருக்கிறதுல தான் இருக்குமே தவிர அதை காட்சிப்படுத்துறதுல இருக்காது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக செலவழிக்காம நமக்காக வாழ்றது தான் உண்மையான சுதந்திரம். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு திட்டமிட்டு உருவாக்குன செல்வம் நமக்கு பிறகும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நிலைத்திருக்க என்ன செய்யணும்? தாத்தா சேர்த்து வைப்பார், அப்பா அனுபவிப்பார், பேரன் நடுத்தரவுக்கு வருவாள்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்களே, அப்படி ஆகாம தடுக்க என்ன செய்யணும்? இதுதான் அடுத்த முக்கியமான பகுதி. குடும்ப கலாச்சாரமும் ஆண்டு பரிசீலனையும். பல குடும்பங்கள்ல நடக்கிற மிகப்பெரிய தவறு அதுதான். அவங்க கடினமா உழைச்சி பணத்தை சேர்ப்பாங்க, அதை அப்படியே அடுத்த தலைமுறையோட கைகள்ல கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற இந்த 33% விதியோட கட்டமைப்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க தவறிடுவாங்க. அதாவது ஒரு ஃபெராரி காரை வாங்கி கொடுத்துட்டு அதை எப்படி ஓட்டுறது, பிரேக் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்காதது போல அந்த கார் நிச்சயமா விபத்துல தான் சிக்கும். சரியா சொன்னீங்க. அதனால தான் நிதி ஒழுங்க ஒரு குடும்ப கலாச்சாரமா மாத்தணும். வீட்ல நடக்கிற பணப்பரிவர்த்தனைகள், முதலீட்டு முடிவுகள், தோல்விகள் குறிச்சு குழந்தைங்க கிட்டயும் வெளிப்படையா பேசணும். பணமில்லாத கட்டமைப்புகள் மீண்டும் மீண்டும் செல்வத்தை உருவாக்க முடியும், ஆனா புரிதல் இல்லாத பணம் ரொம்ப விரைவில மறைஞ்சிடும். மேலும் எந்த ஒரு சிஸ்டமும் தானாவே நிரந்தரமா இயங்காது. ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட நிதி கட்டமைப்பை மீள்பார்வை செஞ்சு திருத்தி மீண்டும் உறுதியேற்கணும்னு சொல்றாங்க. நம்முடைய இலக்குகள் சரியா இருக்கா, நாம் அமைத்த கரைகள் வலுவா இருக்கான்னு வருடத்துக்கு ஒரு முறை செக் செய்யணும். மிகச் சிறப்பான ஆழமான பல விஷயங்களை இன்னைக்கு நாம அலசியிருக்கோம். நேயர்களே, இன்னைக்கு நாம பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் சுருக்கமா பாப்போம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க செல்வத்தை தீர்மானிக்கிறது இல்ல, அதை எப்படி பிரிக்கிறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்குது. உங்க வருமானத்தை அன்றாட வாழ்க்கை, முதலீடு, பாதுகாப்புன்னு 3ஆ பிரிச்சு உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு மீட்டர்களை மட்டும் நம்பி அமைதியா முதலீடு செய்யுங்க. உங்க திறமைய உரிமையா மாத்தி நேரத்துல இருந்து பணத்தை பிரிங்க. சமூக எதிர்பார்ப்புகளுக்காக வாழாம அமைதியான செல்வத்தை உருவாக்குங்க. அந்த முறைய உங்க குடும்பத்துக்கும் கத்துக் கொடுங்க. அடுத்த முறை உங்க கைகள்ல சம்பளமோ இல்ல வேறேதோ ஒரு வருமானமோ வரும்போது அத வெறும் நோட்டுகளாவோ எண்களாவோ பார்க்காதீங்க. அது உங்க எதிர்காலத்தை, உங்க பல தலைமுறைகளை வடிவமைக்கிற ஒரு செங்கல்னு நினைவில் வச்சுக்கோங்க. அந்த நொடியே அதை திட்டமிட்டு பிரியுங்க. விடைபெறுவதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு புதிய சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம அலசிய இந்த 33% விதிய ஏன் பணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்? தினமும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த 24 மணி நேரத்தையும் இதே போல 3ஆ பிரிச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்றாட கடமைகளுக்கும் வேலைகளுக்கும் ஒரு பகுதி, உங்களுடைய புதிய திறமைகளை வளர்த்துக்க ஒரு பகுதி, உங்க மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க ஒரு பகுதின்னு உங்க நேரத்தையும் சக்தியும் பிரிச்சா உங்க வாழ்க்கை எவ்வளோ பிரம்மாண்டமா மாறும். தொடக்கத்துல நாம பார்த்த அந்த எக்ஸ்ரே உதாரணத்தை நினைவு கூறுங்க. ஒரு மருத்துவர் உடைந்த எலும்பை எவ்வளவு துல்லியமா பார்க்கறாரோ அதே துல்லியத்தோட உங்க நிதியையும் உங்க நேரத்தையும் உங்களால பார்க்க முடியும்னா அதுதான் உண்மையான செழிப்பு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.